ஈவினிங் டு நைட் vlog பார்க்கலாம். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நைட் டின்னருக்கும் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கொரியன் மேகி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் 2 பேரும் ஸ்கூலுக்கு லேட்டாக போனாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வைக்கலன்னு திட்டி அனுப்பிட்டேன். பாய் கூட சொல்லலை, முகம் வாடி போய் போனாங்க. ஸோ ஈவினிங் வந்ததும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு கொரியன் மேகி தான் வந்து ரெடி பண்ணேன். இது அவங்களோட மோஸ்ட் ஃபேவரட். என்றைக்காவது ஒரு நாள் தான் செஞ்சு கொடுப்பேன், ஆனால் ரொம்ப இஷ்டம். ஸோ அதை சர்ப்ரைஸாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது கூடவே வந்து பிளெயின் ஆம்லேட் வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சால்ட் அண்ட் பெப்பர்லாம் போடாமல் ஜஸ்ட் டபுள் சைடு ஆம்லேட் போட்டு வச்சு கொடுத்துட்டேன்னா ரொம்ப குஷியாயிருவாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக் வந்ததுமே சனா என்னன்னு கேட்டால் நான் அவள்கிட்ட சொல்லவே இல்லை. ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கோ அப்படின்னு காலையில் இருந்த கோவத்தை காட்டுற மாதிரியே பண்ணேன். பட் அவள் வந்ததும் அவள் கையில் அந்த பிளேட்டை கொடுத்ததுமே அவ்வளோ ஒரு ஆனந்தம். எல்லா சாப்பாடும் லேட்டாக சாப்பிடுவா, பட் அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிருவா. ஸோ பசங்க 2 பேர்த்துக்கும் கொரியன் மேகி கொடுத்துட்டு டியூஷன் பேட்மிண்டன் கிளாஸ்ல எல்லாம் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக இட்லியும் தக்காளி குருமாவும் தான். கேஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். எனக்கு இதே வேலை, கேஸ் புக் பண்ணுறதுக்கு மறந்து போயிடுறேன். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் தான், தோசை ஊற்றுறதுக்கு நின்றுட்டே கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஒரே வேலையாக இட்லி ஊற்றி குருமா வச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.